ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிஜிஎம் டிஜிட்டல் ஆடியோஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன ஆம்ப்ளிஃபையர் செட்டப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற பக்காவான ஆடியோ இருக்கிற ஒரு ஆம்ப்ளிஃபையர் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 ஆம்ப்ளிஃபையர் சிஸ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிற போர்ட்ஸு, அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணிக்கிற கிட்டு, இதுக்கு யூஸ் பண்ண ஸ்பீக்கர்ஸு, சப்வூஃபரு எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பக்கா டிடிஎஸ் சாங்ஸ் வந்து இதில் வந்து ப்ளே ஆகும். டிடிஎஸ் வந்து பென்ட்ரைவ்லேயும் ப்ளே ஆகும். அதே சமயம் பேக் சைடில் HDMI-RC 3 HDMI வந்து உங்களுக்கு 4K 60 fps அல்ட்ரா வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்புட் கொடுத்துக்கலாம். அவுட்புட் HDMI வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ARC-ஆகவும் இருக்கும். வீடியோ அவுட்புட்டாகவும் வரும். இன்புட் வீடியோ கொடுத்து அவுட்புட் வீடியோவும் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எல்லா வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ டெஸ்ட்டை லாஸ்ட்டில் போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது டிடிஎஸ் சாங்குங்கிறனால, அதாவது டிடிஎஸ் எஃபெக்ட் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து இதோட ஆடியோ எஃபெக்டை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஆடியோவை கேட்டுட்டு வாங்க. நான் சென்டர் வாய்ஸை இறக்கி சென்டர் குறைச்சி ஒரு சேனலும் எப்படி ரன் ஆகுதுங்கிறதையும் காட்டியிருப்பேன். அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஆடியோவோட அந்த கிளாரிட்டி நல்லாவே தெரியும், எந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனலையும் ஆஃப் பண்ணிவிட்டு சென்டர் வாய்ஸ் மட்டும் வைக்க போகிறோம். அதாவது ஒரு சேனலும் செப்பரேட்டாக வருதான்னு காட்டுறதுக்காக சென்டர் வாய்ஸ் மட்டும் எப்படி வருது, மியூசிக் இல்லாமல் வருதா, மற்ற சேனல்லாம் எப்படி ரன் ஆகுது, 6 சேனலும் உங்களுக்கு பிரித்து காட்ட போகிறேன். இப்போ ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாறி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. கொடுத்தேன் மனதை, எழுதி வைத்தேன் முதல் கவிதை, கண்ணில் வளர்த்தேன் கனவை, கட்டிப்பிடித்தேன் தலையணையை, குண்டும் மல்லி கொடியே கொள்ளையடிக்காதே நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் தான் மெயின். ஆம்ப் வந்து நம்ம என்ன தான் நம்ம வந்து என்ன கிட்டு போட்டு செஞ்சாலும் பவர் என்ன நம்ம கொடுக்குறோங்கிறது தான் மெயின். இதில் நான் போட்டுக்கிற ஸ்பேர் எல்லாமே வந்து நல்ல ஸ்பேர் போட்டிருக்கோம். காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான் மெயின். ஒரு ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் பவராக செய்கிறீங்க அப்படின்னாவே டிரான்ஸ்ஃபார்மர் தான் மெயின். அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் தான் ஐசி. டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 ரேஞ்ச் கோர் பார்த்தீங்கன்னா தெரியும். 30 வோல்டேஜ் 30-030 டுவல் சப்ளை இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரு போட்டிருக்கோம். அது பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். அலுமினியம் யூஸ் பண்ணுறது கிடையாது. பியூர் காப்பர் HD டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம போட்டிருக்கோம். கோர் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். வீடியோவில் சின்னதாக தெரியுது, ஆனால் பார்த்தீங்கன்னா என் உள்ளங்கை சைஸு நல்லா பெருசாக இருக்கும். 3 ரேஞ்ச் கோர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கூலிங் ஃபேனு, ஐசியை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு, ஹீட் கூலிங் ஆகிறதுக்கு 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 14 ஃபெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 4 ஃபெட்டு வந்து சப்புக்கு, 2 ஃபெட்டு வந்து ஒரு சேனலுக்கு, டோட்டலாக 14 ஃபெட்டு வரும். டேரெக்டாக கூலிங் இப்போ மாட்டினதே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் நேராக அடிக்கிறதுக்காக தான் அப்படி மாட்டியிருக்கேன்.
ஒரு கூலிங் ஃபேன் வந்து இன்லெட்டு ஒரு அவுட்லெட் மாட்டி மாற்றிருக்கேன். அதாவது கூலிங் வந்து அடிக்கணும், இன்னொரு ஃபேன் வந்து இழுக்கணும். அந்த டைப்பில் பண்ணியிருக்கேன். அது கூலிங் இது நான் யூஸ் பண்ண மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, கூலிங் நல்லாவே இழுக்குது. அவ்வளோ ஹீட்டே வரது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கெய்னர் போர்டு, பிடி, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு, ஃபியூடெக் ப்ரொடெக்ஷன் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயரிங் எல்லாமே நீட்டாக இருக்கும். கிட்டு வந்து உங்களுக்கு ஜிடெக்கோட கலர் டிஸ்பிளே டிஎஸ்டி கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஆடியோ ரொம்ப நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ண கிட்டில் இது வந்து ஆடியோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. 32 பிட்டு தருதுன்னு சொல்கிறாங்க ப்ராசஸரு. நல்ல ஆடியோ தருது. சென்டர் வாய்ஸ் பக்காவாக இருக்குது. நான் ஆம்புக்கு ஒயரிங் வந்து நான் இது வரைக்கும் காட்டினது கிடையாது வீடியோவில். இது நான் காட்டுற பாருங்க. ஹெவி ஆம்பிளிஃபையர் 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணாவே நான் யூஸ் பண்ணுற ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஒயர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம ஒயரிங்க்கு யூஸ் பண்ணுற ஒயர். அதாவது 0.75, அதாவது 1 ஸ்கொயர் ஒயர் இல்லாமல் 0.75. 1 ஸ்கொயர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இது வந்து 0.75 பியூர் காப்பரு. இந்த ஒயர் தான் வந்து நான் வந்து கிரவுண்டுக்கு எல்லாத்துக்கும் அடிப்பேன். அதனால மேக்ஸிமம் ஹம்மிங்கில் அரெஸ்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயர் தான் உங்களுக்கு கிரவுண்டிங்கில் கொடுத்துருப்பேன். பக்காவாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் ஆம்ப்பு. பேக்கேஜ் ஆம்ப்னா 5 ஸ்பீக்கரு, ஒரு சப்வூஃபர் JBL. இது ஒரு JBL பேக்கேஜ். JBL வந்து நம்ம கொடுத்துருவோம். இது எல்லாமே செட்டப்பாக வந்து பாக்ஸில் ஃபிட்டிங் போட்டு நம்ம கொடுக்குற மாதிரி. இது கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க JBL பேக்கேஜ் மாதிரி. இது நம்ம ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது தனியாக இங்கே அசம்பிளி பண்ணியிருக்கோம். இது மேலே காட்டினது எல்லாமே நம்ம ஸ்பீக்கரு. அதாவது இதில் பின்னாடி மாட்டியிருக்க பாருங்கள் பேக் சைடில். இது எல்லாமே நம்ம ஸ்பீக்கரு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இதோட செட்டப் ஸ்பீக்கர்ஸோட ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். லுக்கு பிராண்டட் மாதிரி மைக்கா மாதிரி இருக்கும். மைக்காவில் பிளாக்ல இருக்கும். சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா JBL வந்து 1500 வாட்டு ஏ சீரிஸ் சப்பு வரும். 12 இன்ச் சப்பு வந்துடும். அண்டு இந்த ஆம்போட பேக் சைடு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோட 5.0ஓட ஆண்டனா. இந்த ஆண்டனா வந்து இதுக்கு இந்த கிட்டுக்கு வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ஒன்று, ஆப்டிக்கல் ஒன்று, கோஆக்சியல், HDMI 1, 2, 3. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HDMI அவுட்டு, ARC. இது வந்து டிவி கனெக்ஷனுக்காக வரும். நீங்கள் டிவி இல்லாமையும் வந்து பார்த்தீங்கன்னா HDMI 1 லேப்டாப் 1, 2, 3 வந்து லேப்டாப் கொடுக்கலாம், கேமிங் கன்சோல் கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்து இதை யூஸ் பண்ணலாம். வேறு என்ன டிவைஸ் இருந்தாலும் இல்லை HDMI அவுட்டு தர எந்த டிவைஸாக இருந்தாலும் இதில் இன்புட் கொடுத்து ஆடியோ எடுக்க முடியும். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த 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 வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி உங்களுக்கு டால்பி DTS AC3 .DTS சாங்ஸ்லாம் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு வந்து .DTS AC3 ஃபார்மெட்லாம் நான் டெய்லிக்கும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இதுதான் இதோட ஃபுல் செட்டப் பேக்கேஜ். JBL வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம். இது நம்ம சப்புங்கிறனால சும்மா காட்டியிருக்கேன். இது வந்து இப்போ பென்ட்ரைவில் ஓடிட்டுருக்கு. பென்ட்ரைவில் நார்மல் MP3 சாங் ஓடிட்டுருக்கு. இது எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, இந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல் செட்டப் உங்களுக்கு வாங்கணும்னு நீங்கள் நினச்சாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆம்பிளிஃபையர் பற்றின எல்லா டீட்டெயிலுமே டவுட் உங்களுக்கு எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டால்பி DTS ஃபைல் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போட டீட்டெயில்ஸும் நம்ம BGM ஆம்பிளிஃபையர்ஸ் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு வேணும், DTS சாங்ஸில் எனக்கு வேணும், நார்மல் MP3 சாங் வந்து கிளாரிட்டி இல்லை, உங்களுக்கு வந்து DTS சாங்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம BGM ஆடியோஸ்லேயே வந்து டெலகிராம் சேனல் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டால்பி DTS சாங்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அது வந்து நீங்கள் ஒரு சாங் வந்து நார்மல் MP3 சாங் 10 MB வருதுன்னா இது வந்து ஒரு சாங் வந்து 100 MBக்கு மேலே வரும். ஸோ உங்களுக்கு அந்த DTS சாங் எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு தெரியும்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே டால்பி வந்து பார்த்தீங்கன்னா FLAC ALC ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதும் டெலகிராமில் சேனல் இருக்குது. அதுவுமே நான் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் டிவைஸ் வந்து சப்போர்ட்டட் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். இந்த கிட்டு வந்து சப்போர்ட்டட் பென்ட்ரைவில் டால்பி DTS எடுக்கும். உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து நீங்கள் வந்து FT003 இந்த மாதிரி சின்ன டிகோடர் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டிவியில் வந்து இப்போ பென்ட்ரைவில் DTS சாங்கை ஏற்றிட்டு உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி டிவி வழியாக ARC வழியாக ஆம்பில் கொடுத்து நீங்கள் அப்படி தான் உங்களால் கேட்க முடியுமே தவிர பென்ட்ரைவில் கேட்க முடியாது. இது வந்து நீங்கள் பிஃபோரே யோசிச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த ஆம்ப் பற்றின வேறு எதுவும் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேயில்.
வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். டைரெக்டாக நம்ம கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். என்ன டவுட்னாலும் நம்ம உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட் எப்படி இருந்துச்சு, டிடி சாங் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.